அத்தோடு மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த மாவை சீனாதிராஜா அவர்களுடைய உடலுக்கு ஜனாதிபதி அவருடைய இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். ஒரு கருத்தியலை விதைக்கின்றார். அதாவது வடக்கு கிழக்கு மக்களையும் மலேக மக்களையும் சிங்கள மக்களையும் கடந்த சிங்கள அரசியல்வாதிகள் தனித்தனியாக கையாண்டார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை தனித்தனியாக வைத்து அதன் மூலம் ஒரு ஆதாரத்தை பெற்றார்கள் என்கின்ற கருத்தியலை விதைக்கின்றார். ஜனாதிபதி என்கின்ற பலத்த பாதுகாப்புகள் பலத்த பந்தோபஸ்துகள் அற்ற ஒரு சாதாரண மனிதனாக தன்னால் அதாவது நடைமுறை சாத்தியமுள்ள அல்லது நடைமுறையில் இது பயணிக்கக்கூடிய வகையில் தன்னால் செயற்பட முடியும் என்பதை அவர் பல இடங்களிலும் காட்டி இருக்கின்றார். அல்லது 2 நாள் தவிர்த்திருக்கலாம். அதை விடுத்து அவ்வாறு இல்லாமல் அவ்வாறு சென்று அவ்வாறு இறுதி அஞ்சலியை செலுத்துவது என்பது அவர்களுடைய அரசியல் கண்ணியத்தை காட்டுகின்றது. அதை விட நீங்கள் கவனித்த மாதிரியே ஒரு சாதாரண பொதுமகனாக அவர் சென்ற பொழுது அங்கே அவருக்குரிய ஆதரவு புலம் எவ்வாறு மத்திய மக்களிடையே திரும்பும் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது வருடங்கள் அரசியல் இருந்த ஒரு அரசியல்வாதி, அப்ப அவருக்கு அவர் அஞ்சலி செலுத்துவது என்பது கட்டாயம் செய்யப்பட வேண்டியது உண்டு. ஆனால் அந்த இடத்துக்கே போய் செய்வது என்பது ஒரு சிறப்பான முறையிலே அது இருந்தது. அது எல்லாருமே மிக்கக்கூடிய விஷயம் தான். இதுல ஏமாந்து விடக்கூடாது. அதுக்காண்டி எடுத்ததுக்கெல்லாம் நாங்கள் இப்ப முதல் நேர் சொன்னார் நாங்கள் நடிக்கணும். அப்படி நடிக்க தேவையில்லை. நான் காயப்பட்ட இனமன். நாங்கள் ஆலயம் சந்தேகத்தோடு தான் பார்க்க போறோம். ஆனபடியால் அவர் இப்படி சாதாரண மக்களோட பழகிறார். ஜனாதிபதிக்குரிய ஆடை அணியாமல் மிகவும் எளிமையாக வாரார். இப்படி வரார் அப்படி வரார். சிறு பிள்ளைகளோட கலைக்கிறார். இதுகள் எல்லாம் அவர்களுடைய ஒரு போக்கு. என்னென்று சொன்னால் இப்ப வயிற்று பாதையில அழுகிற ஒரு குழந்தைக்கு மிட்டாய் கொடுக்குற மாதிரி அங்கே உள்ள மக்களுடைய நாடி பிடிப்பை அறிந்த நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அதில் வெற்றியை பெறுகின்றார்கள். உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால் ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. CMR தமிழ் FM 101.3 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். பல தகவலை அவர் மக்கள் மத்தியில் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் யாழ் செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பேசப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. பல உறுப்பினர்களும் அங்கே ஜனாதிபதியிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். அத்தோடு மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த மாவை சீனாதிராஜா அவர்களுடைய உடலுக்கு ஜனாதிபதி அவருடைய இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். இதுவும் இப்பொழுது பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. இது குறித்த தகவல்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். நேர்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். நேர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. வழமையாக அபிவிருத்தி குழு கூட்டங்களில் ஜனாதிபதி பங்கு பெற்றுவது என்பது இலங்கை வரலாற்றில் அந்த அளவுக்கு இருந்ததில்லை. இருந்த பொழுதிலும் அனுரகுமார திசாநாயக்க இப்பொழுது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் அண்மையில் கலந்து கொண்டதை அடுத்து இப்பொழுது வடக்குக்கான பயணமாகவும் இந்த பயணத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு ஜனாதிபதி இவ்வாறான அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொள்வது என்பது இவ்வாறான ஒரு முக்கியத்துவத்தை இலங்கை அரசியலில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவருடைய இந்த பயணம் என்பது அரசியல் நோக்கம் சார்ந்ததா அல்லது அபிவிருத்தி திட்டத்தை மையப்படுத்தியதாக இவருடைய பயணத்தை பார்க்கலாமா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சுரேஷ்? வணக்கம் ராம், வணக்கம் நேர்களே. நிச்சயமாக இது இரண்டும் கலந்த ஒரு நடவடிக்கை. முக்கியமாக தாங்கள் பெற்ற வெற்றியை தக்க வைப்பதற்கான ஆணித்தரமான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான ஒரு ஆணையை பெறுவதற்கு அல்லது அதனை நிரூபிப்பதற்கான களமாக இதனை கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் நியமித்த வடக்கு மாகாண ஆளுநராக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அனைவருமே இது ஒரு பொற்காலம், இந்த காலத்திற்குள் நாங்கள் பெற வேண்டியதை பெறுவோம் என்கின்ற துணியிலான பாணியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த நிலைப்பாட்டில் அதாவது உறுதித்தன்மையை ஏற்படுத்துவதற்காகவும் தன்னால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதற்காகவும் இவ்வாறான செயற்பாடுகளை ஈடுபட்டிருக்கின்றார். குறிப்பாக
எங்கெங்கெல்லாம் வியாபித்த சென்ற முறை இவரது பிரச்சாரம் என்பது சிறு கரை பரப்பான பாசையூர், நாவந்துறை, மற்றும் கொழும்புத்துறை பகுதிகளை அண்டிய பகுதிகள் இடம்பெற்றிருந்தாலும் இம்முறை இவர் பெரும் துறைகளை நோக்கி செல்கின்ற பல்வெட்டு துறையில் கூட தற்பொழுதைய கூட்டத்தில் பேசியிருக்கின்றார். அங்கே பேசுகின்ற பொழுது வருகின்ற இந்த அக்டோபர் மாதம் தான் இலங்கை மக்களுக்கான ஒரு பெரிய நன்மையை தரப்போகின்றேன் என்றும் அனைத்து மதங்களும் சென்று அனைத்து விழாக்களையும் கொண்டாடுகின்ற நிகழ்வை ஏற்படுத்த போகின்றேன் என்றும் கூறியிருக்கின்றார். இது பெசாக் மற்றும் தீபாவளி போன்ற நிகழ்வுகளை சில வேளைகளில் அனைத்து மதத்தினரும் கொண்டாடக்கூடியதாக செய்வதாக கூட இருக்கலாம். அதனைத்தான் அந்த குறிப்பாக கூற முடியும். ஆனால் இந்த விஜயத்தின் இன்னொரு நோக்கம் உள்ளூராட்சி தேர்தல் என்பது வருகின்றது. உள்ளூராட்சி தேர்தல் வருகின்ற பொழுது அங்கே இவர்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது பெற்ற வெற்றியை பெற முடியுமா என்றால் அதற்குரிய தன்மை என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்குமே என்று சொன்னால், உள்ளூராட்சி தேர்தலின் போதான பங்கு என்பது அங்கே அவர்கள் பங்கு பெற்றுகின்ற மக்களை அல்லது அந்த பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதேசங்களை ஒத்ததாக இருக்கும். எனவே அந்த நிலையில் இவ்வாறானதொரு முயற்சி இவர்களுக்கு நிச்சயமாக தேவையானது ஒன்றாக இருக்கின்றது. அதனைத்தான் இந்த குறிப்பாக கூற முடியும். இதே நேரத்தில் வளமையாக ஜனாதிபதியினுடைய பிரச்சார கூட்டங்களில் பேசுவது போன்ற ஒரு துணி அவருடைய இந்த யாழ் விஜயத்தில் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக அவர் ஏற்கனவே ஜனாதிபதியின் தேர்தல் காலத்தில் பிரச்சாரங்களில் பேசிய விடயம், இதனை நிறைவேற்றுவதற்கான முயற்சி தொடர்பாக இப்பொழுது காலம் கடந்து கொண்டு செல்கின்றது. தமிழ் மக்களுடைய மனங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? ஏனென்றால் ஒரு ஆதரவு அலை என்பது ஜனாதிபதிக்கு இருந்த நிலையில் இன்னமும் அது நிறைவேற்றப்படவில்லை என்ற நிலையில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு விரக்தி தன்மை அல்லது ஏற்கனவே இருந்த நிலையில் இருந்து ஒரு வீழ்ச்சி பாதை நோக்கி அவர்களுடைய மனநிலை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தென்படுகின்றன. தற்போதைய கட்டத்தில் இதனை எவ்வாறு நீங்கள் அளவீடு செய்வீர்கள்? இல்லை, இந்த காணி விடுவிப்பு போன்ற விவகாரங்கள் தொடர்பான கருத்துடைய மக்களின் வாக்குகள் என்பன இவர்களுக்கு சென்றதா என்றால் இல்லை என்றுதான் பெரும்பான்மையாக கூற முடியும். இவர்களுக்கு சென்ற வாக்குகள் என்பன நிச்சயமாக மத்திய பெரும்பான்மை அல்லது மத்திய சிறுபான்மை கட்சிகளை சார்ந்ததாகவும் இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருந்து பிரிந்தவர்களிடையே இருந்த சில ஒரு 1000 வாக்குகளாகவும் தான் கருத முடியும். எனவே மாற்றங்களை விரும்பி வாக்களித்தவர்கள் நிச்சயமாக அது குறித்த பாவனையை அல்லது அது குறித்த அந்த ஆரோக்கியமான நடவடிக்கைகள் தொடர்பாக காலம் தேவை என்கின்ற ஒரு கருத்தியலை உள்வாங்கி இருக்கின்றார்கள். எனவே சுமார் 3 மாதங்கள் என்பன நிறைவேற்றிருக்கின்ற 3 மாதங்கள் நிறைவேறவில்லை, 3 மாதங்கள் அண்மித்திருக்கின்ற இந்த இவர்களது பயணம் என்பது இனிவரும் 4 ஆண்டுகளுக்கு எவ்வாறு இருக்க போகின்றது என்பதைத்தான் கட்டியம் கூறுகின்றது. அதிலும் நீங்கள் குறிப்பாக குறிப்பிட்ட இந்த தேர்தல் கால பேச்சைத்தான் இந்த முறையும் அவர் ஒரு கருத்தியலை விதைக்கின்றார். அதாவது வடக்கு கிழக்கு மக்களையும் மலையக மக்களையும் சிங்கள மக்களையும் கடந்த சிங்கள அரசியல்வாதிகள் தனித்தனியாக கையாண்டார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை தனித்தனியாக வைத்து அதன் மூலம் ஒரு ஆதாரத்தை பெற்றார்கள் என்கின்ற கருத்தியலை விதைக்கின்றார். இதை அவர் பதவிக்கு வரமுறையாக கூறியிருக்கிறார். இப்பொழுது கூறினால்தான் அவருடைய கருத்தியலில் ஒரு பிறழ்வு இருப்பதாக கூறலாம். ஆனால் இதை பல ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் வழங்கிய பேட்டிகளில் கூறியிருக்கின்றார். இந்த 3 இனங்களையும் பிரித்தாள்கின்ற தன்மையும் மற்றும் பெரும்பான்மை சமூகத்தை தவறாக வழி நடத்துகின்ற தன்மையையும் கடந்த கால அரசியல் தலைவர்கள் அதாவது ஜனாதிபதிகள் கொண்டு வந்தார்கள் என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பே தெரிவித்திருக்கின்றார். அதை தற்பொழுது மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார் தனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது. இப்பொழுது இன்று இந்த பல்வேறு துறையில் இடம்பெற்ற கூட்டத்தில் நிச்சயமாக அவர் கூறியிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான தனித்தனி கையாளுகைகள் இடம்பெற்றன, அதனால் தான் நாங்கள் பிளவுபட்டிருந்தோம், நான் அதனில் மாற்றம் செய்ய போகின்றேன். இந்த அக்டோபர் மாதம் எங்கள் அனைவருக்குமான ஒரு திருநாள், நாங்கள் அதை பலமாக கொண்டாடுவோம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சில வேளைகளில் தீபாவளி, வெசாக் போன்ற பண்டிகைகள் மற்றும் வேறு மத பண்டிகைகள் கூட ஒன்றாக கொண்டாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த போகின்றார். இது அந்த பல்கலாச்சார தன்மையை விதைப்பதற்காகவும் அந்த பிரச்சனைகள் தீர்வு தொடர்பான விடயங்களை தவிர்ப்பதற்காகவும் இருக்கலாம். சரி, இப்பொழுது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினூடாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அனுபவம் போதாத ஒரு உறுப்பினர்கள் என்ற விடயத்தை தமிழ் மக்கள் மீதியில் ஏனைய கட்சியை சார்ந்தவர்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றன? இதுவரை காலமும் அவர்களுடைய செயற்பாடுகள் போதுமானத அளவாக தமிழ் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா, அல்லது அவர்கள் இந்த
தேசிய மக்கள் சக்தி என்ற அலையின் மூலமாக பெற்ற வெற்றியை தங்களுடைய இந்த நாடாளுமன்ற ஆசனங்களை நிரப்புவதற்காக மட்டும் பயன்படுத்துபவர்களாக இருக்கிறார்களா? கடந்த கால அரசியல்வாதிகளில் இருந்து அவர்கள் எவ்வாறு வேறுபட்டிருக்கிறார்கள்? இல்லை, அவர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கே சில வேளைகளில் சந்தேகம் இருந்திருக்கலாம், தாங்கள் தெரிவு செய்யப்படுவோமோ இல்லையோ என்று. அவ்வாறான ஒரு நிலையில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் புதிய அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வருவதும் அவர்கள் அரசியலை கொண்டு செலுத்துவதும் காலகாலமாக இடம்பெறுகின்ற விவகாரம். இவ்வாறான நிலையில் அவர்கள் தாங்கள் எடுத்த நிலைப்பாடுகளில் சில அழுத்தம் திருத்தமான கருத்தியலை விதைக்கின்றார்கள். குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு மீனவர்களின் பிரச்சனை தொடர்பான கருத்தியல் புகழ் மற்றும் இந்த மணல் கடத்தல், மண் கடத்தல் போன்றவை, மற்றும் அந்த தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற கோதாவில் இல்லாமல் செய்து வருகின்றார்கள். அதாவது சாதாரண பொதுமக்களாக தங்களை மக்கள் கருத வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கின்றார்கள். சரி, உள்ளூராட்சி சபை தேர்தலை நோக்கிய ஒரு பிரச்சார நடவடிக்கையாக இந்த விடயத்தை பார்த்தால், தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் வாக்குகளை கவர்வதற்கு என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும், குறிப்பாக இந்த உள்ளூராட்சி அல்லது மாகாண சபை தேர்தல்களுடைய தேர்தல் வியூகத்தில் என்னென்ன விடயங்களை அவர்கள் கவனிக்க முற்படுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக அவர்கள் செய்ய போகின்ற விடயம் அதாவது இந்த உள்ளூராட்சி சபைகள் அல்லது மாநகர சபைகள் சார்ந்த விவகாரங்களில் இந்த அபிவிருத்தி கூட்டங்களின் பொழுது சலுகைகளை அறிவித்தல் அல்லது அதற்கான நிதி வளங்களை அறிவித்தல் போன்றவற்றில் அவர்கள் அதீத பங்குகளை செலுத்தலாம். என்றால் ஒரு அரச தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களால் நிச்சயமாக நிதி ஒதுக்கீடுகளை மேலதிகமாக செய்யக்கூடிய நிலைமை இருக்கும். அதேவேளை இந்த தமிழ் தேசியம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் இருப்பதால் சில வேளைகளில் மட்டுப்படுத்தப்பட்ட செயற்பாடுகள், அவர்கள் அனைத்து செயற்பாடுகளுக்கும் பணம் ஒதுக்குவவர்களாக சில வேளைகளில் இருக்க மாட்டார்கள். இவர்கள் மதம் சார்ந்த அல்லது கிராமங்களில் உள்ள கோயில் சார்ந்த அல்லது வேறு பல இத்தியாதிகளுக்கும் இவர்கள் நிச்சயமாக ஒரு பங்களிப்பை வழங்கக்கூடியவர்களாக மாறக்கூடிய தன்மையும் தங்களுடைய கட்டமைப்பை விரிவடைவதற்கான தேவை என்பது இவர்களுக்கு இருக்கின்றது. அதாவது இவர்களுக்கு என்ற ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் அது ஒரு பரந்துபட்ட விதானமாக அங்கே வட மாகாணத்தில் இல்லை. அதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையாக இந்த தேர்தலை ஷார்ட்டாக வைத்து இந்த கிராமங்கள், நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் தங்களுடைய கட்டமைப்பாக அவர்கள் உருவாக்குபவர்களையே அவர்கள் இந்த தேர்தலின் பொழுது பயன்படுத்தக்கூடும். அதனைத்தான் செய்வார்கள். இந்த இனப்பிரச்சனை தீர்வு விடயம் தொடர்பாக புதிய அரசியலமைப்பை உருவாக்குகின்ற பணிகள் எவ்வாறான நிலையில் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? ஏனென்றால் அது தொடர்பான தகவல்களை அரசு தரப்போ அல்லது அரச பிரதிநிதிகளோ வெளியிடாத ஒரு கால நீடிப்பு இருக்கிறது, அல்லது என்னென்ன விடயங்கள் நடைபெறுகின்றது என்ற ஒரு விடயத்தை கூட தெரிவிக்காத நிலைதான் காணப்படுகின்றது. ஆகவே இது முன்னைய அரசு போன்று கிடப்பில் போடப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கலாமா, அல்லது அவர்கள் ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள், அது தொடர்பான உறுதியான தகவல்களை இதுவரை தெரிவிக்காமல் இருக்கிறார்களா? இல்லை, அது இப்பொழுது அவர்கள் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் செயற்படுவதற்கான தளத்தை அமைத்திருக்கின்றார்கள். அதில் அவர்கள் தொடர்ந்து பயணிக்க போகின்றார்கள். அதனை அவர்கள் இந்த சர்வதேசத்திற்கான ஒரு சான்றாக அவர்களுக்கு காட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவ்வாறான தேவைகளுக்கு இதனை செய்வார்கள். இந்த குழுவில் தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஈடுபட்டிருப்பதால் இது எவ்வாறு செல்லும் என்பதை நிச்சயமாக அவர்களது நடவடிக்கைகளில் இருந்தே நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது சில வேளைகளில் அந்த வரைப்புகள் சில அதாவது வரையறைகள் இல்லாத ஒரு சாதாரண நடவடிக்கைகளை கொண்டு வந்தால் அது கருத்து பரிமாற்றத்துக்கு எடுக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் அரசு கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவராக போற்றப்படுபவர் மாவை சீனாதிராஜா அவர்கள் காலமான செய்தியை அறிந்து இந்த விஜயத்தோடு மேற்கொண்டு அவருடைய இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார் ஜனாதிபதி. இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஒரு அரசியல் தலைவராக இருக்கின்றவருக்கு வழங்கக்கூடிய மரியாதையாக ஒரு நாட்டினுடைய உயர் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அவருடைய இல்லத்திற்கு சென்றிருப்பது என்பது குறிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் தமிழ் மக்கள் இதனை ஒரு வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. அங்கே அவர் பிரசன்னமாக இருந்த நிலையை பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரண ஒரு பொதுமகனாகத்தான் அவருடைய செயற்பாடுகள் இருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இலங்கை அரசியலில் எவ்வாறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடும்? அதாவது இது எவ்வாறு கூறலாம் என்றால் நிச்சயமாக இந்த ஒரு ஜனாதிபதி என்கின்ற பலத்த பாதுகாப்புகள், பலத்த பந்தோபஸ்துக்கள் அற்ற ஒரு சாதாரண மனிதனாக தன்னால் அதாவது நடைமுறை சாத்தியமுள்ள
அல்லது நடைமுறையில் இது பயணிக்கக்கூடிய வகையில் தன்னால் செயற்பட முடியும் என்பதை அவர் பல இடங்களிலும் காட்டி இருக்கின்றார். குறிப்பாக இந்த இந்திய சீன விஜயங்களின் பொழுது கூட அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. மத்திய ஜனாதிபதிகள் நடைமுறைப்படுத்திய விவகாரங்களில் இருந்தும் இவர் மாறி செயற்பட்டிருக்கின்றார். அதன் காரணமாக நாங்கள் இங்கே கவனிக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அந்த பந்தோபஸ்துக்கள் அற்ற யாராலும் அணுகக்கூடிய ஒரு நபராக காணப்படுகின்றார். இருந்த போதிலும் இவ்வாறாக இவருக்கு அங்கே செல்ல வேண்டிய தேவை என்பதெல்லாம் நிச்சயமாக இல்லாத ஒன்றாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அதனை மீறி அவ்வாறு செய்வது என்பது ஒரு அரசியல் கண்ணியத்தை, அதாவது அவருடைய அரசியல் கண்ணியத்தை காட்டுகிறது. அல்லது ஒரு நாள் தவிர்த்திருக்கலாம், அல்லது 2 நாள் தவிர்த்திருக்கலாம். அதை விடுத்து அவ்வாறு இல்லாமல் அவ்வாறு சென்று அவ்வாறு இறுதி அஞ்சலியை செலுத்துவது என்பது அவருடைய அரசியல் கண்ணியத்தை காட்டுகின்றது. அதை விட நீங்கள் கவனித்த மாதிரியே ஒரு சாதாரண பொதுமகனாக அவர் சென்ற பொழுது அங்கே அவருக்குரிய ஆதரவு புலம் எவ்வாறு மத்திய மக்களிடையே திரும்பும் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் தான் இந்த செய்திகளை உடனடியே மக்களுக்கு கொண்டு செல்கின்ற தன்மையை வகிக்கின்றன. முன்னர் என்று சொன்னால் ஒரு இடத்தில் மாவட்டபுரத்தில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது என்றால் அந்த மாவட்டபுரம் சார்ந்த பகுதி மக்களுக்கு தான் இது தெரியக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது அவ்வாறல்ல. இப்பொழுது அது வடக்கு கிழக்கு தவிர்ந்து உலகளாவிய ரீதியிலும் உடனடியாக யூடியூப்கள் மூலம் யூடியூப் சேனல்ஸ் மூலம் கிடைக்கப்பெறுகின்றன. எனவே அது பாரிய மாறுதலை ஏற்படுத்தும். அவர் மீதான பார்வையை மாற்றும். அதில் எந்தவித கருத்து மாற்றியலுக்கும் இடமில்லை. சரி, அடுத்த நேரே சந்திக்க போன்றோம். வணக்கம். ரசிகன் சொல்லுங்கள், ஜனாதிபதியினுடைய யாழ் விஜயம் என்பது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? இது உள்ளூராட்சி சபை தேர்தலை நோக்காக கொண்ட பயணமாக நீங்கள் பார்க்கிறீர்களா, அல்லது இது உண்மையில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கலந்து கொண்ட கூட்டமாக பார்க்கிறீர்களா? வணக்கம். சொல்லுங்கள் ரசிகன். அது சந்தர்ப்பம் இப்ப அவருக்கு தெரியாதானே இவர் காலமாக போறாரு. அவருடைய பயணம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆகவே அதுக்குள்ள வந்ததால அவர் அதுக்குரிய மரியாதை செலுத்தினார். ஆனால் உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை உண்டு. மற்றது ஆனால் இப்ப மற்ற ஜனாதிபதிகளும் என்ன, இவர் ஒரு உண்மையிலேயே எத்தனையோ வருடங்கள் அரசியலில் இருந்த ஒரு அரசியல்வாதி. அப்ப அவருக்கு அவர் அஞ்சலி செலுத்துவது என்பது கட்டாயம் செய்யப்பட வேண்டியது உண்டு. ஆனால் அந்த இடத்துக்கே போய் செய்வது என்பது ஒரு சிறப்பான முறையிலே அது இருந்தது. அது எல்லாருமே மெச்சக்கூடிய விஷயம்தான். இதே சந்தர்ப்பம் இன்னும் ஒரு ஜனாதிபதியாக இருந்தவருக்கு கிடைத்திருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை தமிழ் மக்களுடைய ஒரு மூத்த தலைவருக்கான அஞ்சலியை செலுத்துவதற்கு முன்னின்று செயற்பட்டிருப்பார்களா? நிச்சயமாக இல்லை. கொழும்பில இப்ப சம்பந்தனருடைய உடல் கொழும்பில வைக்கப்பட்டிருந்தபடியால் அங்கே போய் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அதே யாழ்ப்பாணத்தில் வைக்கப்பட்டிருக்கும் சொன்னால் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. அவருடைய பிரதிநிதி தான் வந்திருப்பார். ஆகவே அதான் பல விஷயங்களில் இவர் ஒரு வித்தியாசமான போக்கை கடைபிடிப்பது என்னவோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அதே விஷயத்தை அதான் இப்ப ஆய்வாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமான விடயங்களை பற்றி இதுவரைக்கும் வாயை திறக்காமல் இப்ப எங்களுக்கு என்ன அக்டோபர்ல கொண்டாட்டம்னு சொன்னா கொண்டாட்டத்தை பற்றி எங்களுக்கு சிலுசிலுப்பு தேவையில்லை, எங்களுக்கு பலகாரம் தான் தேவை. அப்ப பலகாரத்தை பற்றியே கதைக்காம நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி கொண்டாட்டம் கொண்டாட போறோம்னு சொல்றதுல எந்த வித இதுவும் உப்புச்சப்பு இல்லாத கதையாத்தான் எங்களுக்கு தெரியுது. இவர்களும் அதே போக்கைத்தான் கொண்டு போறார்கள் என்றது இப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வலிக்கிறது. ஆனால் ஓகே, அது இருக்கட்டும். ஆனால் மக்களுடைய பார்வையும் இருக்குத்தானே, அவர்களும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் தங்களுடைய முடிவை பின்னர் ஒரு சந்தர்ப்பத்திலே தெரிவிப்பார்கள் தான். சரி, நன்றி ரசிகர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். சஞ்சய். என்ன பேர்? சஞ்சய் சொல்லுங்க. அவர் அரசியலுக்கு இருந்தால் ஒவ்வொரு இதையும் நடைமுறைகளை ஏற்பாட்டில் செய்து கொண்டு வருகிறார். அவர்கள் நல்லா நடிக்க தெரியும், என்ன செய்தா என்ன செய்வாங்க. நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் கடைசியா என்ன செய்வோம்னு சொன்னா மோதகம் மோதகம் உள்ளுடன் எல்லாம் ஒன்றுதான் கொழுக்கட்டையும் ஒன்று சொல்லி போட்டு போவோம். ஆனா அவர்கள் நடிக்க ஏன் எங்களால நடிக்கல, அது எல்லாரும் அதுக்குள்ள பிரிவினையா காட்டாமல் அவர்கள் நடிக்குமா போல நாங்களும் இந்த டைம் நடிப்போம். நாங்கள் என்ன செய்யறோம்னா அதை வித்தியாசமான முறையில சொல்றதோ இவர் எதுக்கு வந்துட்டார், அவர் ஒரு நடைமுறையிலேயே நாங்க 10 விதமா காட்சி போவோம், அதே 10 விதமா பிரிய போகுது. சரி, ஆகவே தமிழ் மக்கள் எவ்வாறு அதனை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? எல்லாரும் ஒரு பொறுமைப்பாடா நிக்கணும். ஆனா பிரிந்து நின்றாலும் முதல் நடியுங்க, உங்களுக்குள்ள நடியுங்க. இப்ப ஒரு தனி மனிதரால 30 வருஷம் ஒழுங்கா நடைமுறைப்பட்டது. ஆனா இப்ப கடைசி காலம் 15 வருடம் மட்டும் உங்களுக்குள்ள 15 பிரிவு.
ஆனா ஒவ்வொருவரும் என்ன கேட்டா எல்லாரும் நாங்கள் தான் இது நாங்க சொல்றதான் சட்டம், நாங்கள் சொல்றது சரி, அவரை எல்லாத்தையும் தான் சொல்லிக் கொண்டு வரீங்க. ஆனா இப்ப அவர்கள் ஒவ்வொரு அரசியல் இதுல அரசாங்கம் செய்து கொண்டு வரைக நடிக்க வேண்டிய நேரத்தில் நடிக்கத்தான் வேணும், காலை போட்டு சுறா பிடிக்க செய்யத்தான் வேணும். இப்பொழுது அடுத்த நேர் இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? இது சோதி. சொல்லுங்கள் சோதி, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இவருடைய விஜயம் சொல்லுகின்ற செய்தி என்ன? இது முற்றுமுழுதாக ஒரு அரசியலை மையப்படுத்தி வருகின்ற எதிர்கால தேர்தலை மையப்படுத்தின ஒரு பிரச்சாரத்துக்கான முன்னோட்டம். ஏனென்றால் அங்கே தெரிவு செய்யப்பட்ட அவர்கள் எந்த விதத்திலும் ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு பிரபலியம் இல்லாத ஆட்கள் அன்றாக மையப்படுத்தி மாத்திரமே அவர்கள் வென்றார்கள். தங்களுக்கு அந்த ஆதரவு தொடர்ந்தும் இருக்கு என்பதை தக்க வைப்பதற்காக அன்றாவால் மேற்கொள்ளப்படும் ஒரு நிகழ்ச்சி. தமிழ் மக்கள் இதுக்கு முதல் கலைச்ச நேரடியர் சொன்ன மாதிரி பலகாரம் தான் எங்களுக்கு தேவை, சிலிருப்பு தேவையில்லை, நாங்கள் மோதகத்துக்குள்ள என்ன இருக்குது என்று சொல்லி நாங்களும் அதை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய மற்றும்படி காய்களை நாங்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நகர்த்துவதுதான் சால சிறந்த தமிழ் மக்களுக்கு அனுப்பாணி. ஆகவே அனுரகுமார திசாநாயகவுக்கு இப்பொழுது மக்கள் மத்தியிலான ஆதரவு குறைவடைந்து செல்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், அப்படியா? நிச்சயமாக குறைவடைந்துதான் செல்கிறது. மீண்டும் தக்க வைக்கிறதுக்கு யாழ்ப்பாண விஜயத்தின் மூலம் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் இருக்கின்றார். அதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அதற்கான ஒத்துழைப்பு அவரின் வேகத்துக்கு ஈடு கொடுப்பதாக தெரியவில்லை. சரி, ஏனைய அரசியல்வாதிகள் இதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடியவர்களாக தங்களை மாற்றி இருக்கிறார்களா? ஏனென்றால் இப்பொழுது மக்கள் மத்தியில் அவர்கள் தங்களை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்கவை ஓரம் கட்ட வேண்டும் என்றால் மக்கள் ஏனையவர்களுக்கு ஆதரவு நிலையை அறிவிக்க வேண்டும். அதற்கான செயற்பாடுகளை தமிழ் தரப்புகள் ஏனைய தரப்புகள் மேற்கொள்கின்றனவா? இல்ல, நிச்சயமாக இல்லை. இருக்கிற அனுரா பூந்து விளையாடுறதுக்கு நிறைய வேலை இருக்குது. வடிவா முன்னேறி கொண்டுதான் போவார். ஏனென்று எங்களோட வீக்னஸே அதுதான். ஒரு தினம் ஏற விட மாட்டான், இது தானும் படக்கான், தள்ளியும் படக்கான், தனக்கு பிடிச்சவனோடான் படக்க வேணும் என்று சொல்லி அடம் பிடிக்கிற கூட்டம் தான் எங்களோட கூட்டம். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். 4165930055. வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம், நான் ராசநாதன். சொல்லுங்கள் ராசநாதன். எங்களுக்கு குறையா வழங்கக்கூடாது, சந்திரியா வரைக்கும் அந்த பாசங்களை பார்த்து நாங்கள் காலில் விழுந்தோம். கோதபாய வரைக்கும் அவர் சால்வ போடாதவர், டை அடிக்காதவர், அருமையானவர் என்று அவரையும் நாங்கள் புகழ்ந்த நாங்கள் என்ன இவன் பெரிய பாறாங்கல்ல, இவ அனுபவம் இல்லாத பெரிய பாறாங்கல்ல தலையில தூக்கி வச்சு கொண்டு அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையார் இப்படி வந்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு தெரியாது தாங்கள் எப்படி இங்க போவோம் என்று. அவர்கள் அந்த தேர்தல் எல்லாம், ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் எல்லாம் திடீர் என்று வைத்தவர்கள் என்றால் தங்களுடைய அதாவது தாங்கள் ஆட்டம் காணுவது மக்களுக்கு தெரிந்தால் தங்கள் அரசியலில் பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்ற ஒரு அடிப்படையில தான் இந்த தேர்தலை இப்ப உடனே வைக்கினேன். மற்றது இப்ப அக்டோபர்ல நாங்கள் எல்லாம் அடிப்படையில் நீங்க பார்த்தா எங்களோட தேசியம் தட்டி அடிக்காம தடவி அடிக்கிறேன்னு சொல்லுவார்கள். தேசியம் இவ்வாறான அணுகுமுறையால தேசியம் முள்ளமா போய்கொண்டிருக்குது. என்ன அப்படி அந்த விடயத்துல அவர்கள் ஒரு சிறு வெற்றியை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்ப அக்டோபர்ல நாங்கள் பொது விழா கொண்டாடலாம் என்றால் நீங்கள் அரசியலமைப்புல புத்தக சாசனத்துக்குரிய முன்னுரிமையை மாத்துங்க பார்ப்போம். அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக கொண்டு வாருங்கவன். அப்ப இதையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் இதுக்குள்ள மறைச்சு எல்லாம் யாவரும் கீழர் என்ற பாணியில நாங்கள் இதுல ஏமாந்து விடக்கூடாது. அதுக்காண்டி எடுத்ததுக்கெல்லாம் நாங்கள் இப்ப முதல்வர் நேரு சொன்ன நாங்களும் நடிக்கணும். அப்படி நடிக்க தேவையில்லை. நான் காயப்பட்ட இனம் என்ன, நாங்கள் ஆரையும் சந்தேகத்தோட தான் பார்க்க போனோம். ஆனபடியால் அவர் இப்படி சாதாரண மக்களோட பழகிறார், ஜனாதிபதிக்குரிய ஆடை அணியாமல் மிகவும் எளிமையாக வாரார், இப்படி வரார் அப்படி வாரார், சிறு பிள்ளைகளோட கலைக்கிறார். இதுகள் எல்லாம் அவர்களுடைய ஒரு போக்கு. என்னென்று சொன்னால் இப்ப வயிற்று பாதையில அழுகிற ஒரு குழந்தைக்கு மிட்டாய் கொடுக்குற மாதிரி என்ன. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இருக்கிற உபாதை, எங்களுக்கு தேவை மிட்டாய் இல்ல, எங்களுக்கு தேவை அதற்குரிய ஔதடம் என்ன.
நன்றி ராசநாதன், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. சுரேஷ், முதலில் கலந்து கொண்ட நேயர்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீர்கள். ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க இயல்பாகவே அப்படித்தான் இருக்கிறாரா, அல்ல தன்னுடைய வாக்குகளை சேகரிப்பதற்காக அவருடைய நடையுடை பாவனையில் மாற்றம் இருக்கிறதா? ஏனென்றால் அவரை முன்னர் ஒரு அரசியல்வாதியாக பார்த்தவர்களுக்கும் இப்பொழுது பார்ப்பவர்களுக்கும் வெளித்தோற்றத்தில் எந்தவித வித்தியாசமும் தெரியவில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது ஏன் அவர் அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களை பேசாமல் தொடர்ந்து ஒரு கால நீடிப்பு செய்யக்கூடிய சில கருத்துக்களை தான் முன்வைப்பதாக குற்றச்சாட்டு இருக்கின்றது. குறிப்பாக தமிழர்களுடைய தீர்வு திட்டம் தொடர்பாக பேசாமல் ஏனைய அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக பேசுகிறார். குறிப்பாக இப்பொழுது இடைத்தங்கல் முகாம்களில் இருக்கின்ற 1500 பேருடைய விவரத்தையும் இந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கின்றார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக நாங்கள் உடனடியாக எதிர்பார்ப்பதாகவோ அல்லது ஒரு சிங்கள தலைமை அல்லது சிங்களவர்களின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் கவர்ந்த ஒருவரிடம் இவ்வாறான கோரிக்கைகளை விடுப்பது என்பதுமோ எங்களை பொறுத்தவரையில் சாத்தியமற்ற ஒரு விவகாரமாக அல்லது நடைமுறை சாத்தியமில்லாத கோரிக்கைகளாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னால் அவர்களுடைய பாணி வேறு எங்களுடைய பாணி வேறு என்கின்ற ரீதியில் தான் இந்த தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் பயணம் என்பது இருக்கின்றது. அவர்களிடையே இப்பொழுது புரிதல் வந்திருக்கிறது. தாங்கள் ஒன்றாக இருந்தால், அதாவது பிரிந்து சென்றவர்களே இப்பொழுது அதுக்கு முனைப்பிருக்கிறார்கள் என்றால் ஒன்றாக இருந்தால் தான் தங்களுக்கு பலம் இருக்கும் என்று. அதற்கான காரணத்தை கொடுத்தது இந்த இவர்களின் வெற்றி. இவர்கள் அதாவது சர்வதேசத்திற்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் சொல்லியிருக்கின்ற செய்தி என்பது ஒரு பலத்த செய்தி. நாங்கள் சாதாரணமாக கடந்து விட முடியாத செய்தி என்னவென்று சொன்னால், வடக்கு கிழக்கின் அனைத்து மாகாணங்களும் வெல்லப்பட்டிருக்கின்றன மட்டக்களப்பை தவிர. மட்டக்களப்பில் மாத்திரம்தான் தமிழ் தேசிய கட்சியான தமிழரசு கட்சி என்பது முதன்மை வாக்குகளை பெற்றது. ஏனைய இடங்களில் அவ்வாறு இல்லை. எனவே அதைவிட அவரது சாதாரண போக்கு என்பது அவர் முன்னிய நிலையில் இருந்து மாறியிருந்து ஒரு ஜனாதிபதிக்கான மிடுக்கை எடுக்கவில்லையே தவிர முன்னிய நிலையில் இருந்து மாறவில்லை என்பதைத்தான் அவருடைய போக்கு காட்டுகின்றார். சரி, முதலில் கலந்து கொண்ட நேயர் குறிப்பிட்ட விடயம், ஒரு பாறாங்கல்லை சுமக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த பாரத்தை சுமத்தி இருக்கிறார்கள் மக்கள் அந்த வெற்றியின் மூலமாக. ஆனால் உண்மையில் அவர்களுடைய இயல்மை அந்த அளவுக்கு இல்லை என்ற ஒரு கருத்தை வைத்திருக்கின்றார். ஆனாலும் ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருந்து செல்லுகின்ற பொழுது தான் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அடித்தளத்தை இட்டிருக்கின்றேன், இவர்களால் இதனை கொண்டு இயக்க முடியாது என்று சொன்னவர். பின்னர் பல வெளிநாடுகளுக்கும் சென்று அனுரகுமார திசாநாயக்க எடுத்திருக்கின்ற முயற்சிகள், அவருடைய அணுகுமுறைகள் சிறந்தவையாக நாட்டுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருப்பதாக கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் அவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் அவர் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள், இலங்கை தற்பொழுது இந்த பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைந்து வருகின்ற செயற்பாடுகள் போன்றன ஒரு நல்ல சமிக்கையை இலங்கைக்கு காட்டுவதாக இருக்கின்றது. உண்மையில் அவர் மீது ஒரு பாறாங்கல் சுமை தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா? அதனை கையாளுகின்ற இயல்மை அவர்களிடம் இருக்கிறதா இல்லையா? இல்லை, அவர்கள் அதனை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும், 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இருந்தவர்கள் அதீத பெரும்பான்மை பெற்று இவ்வளவு பெரிய தொகை பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இருப்பது என்பது அவர்களுக்கு சுமை. அந்த சுமையை அவர்கள் எவ்வாறு கடந்து செல்கிறார்கள்? இங்கே குறிப்பாக கவனிக்க வேண்டிய விடயம், அனுரவின் முயற்சி என்பது இந்த கரையோர சிங்களவர்களையும் கரையோர தமிழர்களையும் விவசாயம் மற்றும் மீன்பிடி போன்றவற்றில் உள்ள மக்களை முதன்மைப்படுத்துவதாக தான் அவர்களுடைய கடந்த கூட்டத்தை பார்த்தீர்களானால் எங்கே நடந்தது அல்லது இந்த கூட்டத்தை பார்த்தீர்களானால் அவர்கள் அவ்வாறான ஒரு வழியில் செல்கின்றார்களோ என்கின்ற துணியை இயக்குகின்றது. எனவே அவர்கள் அவ்வாறான முறையில் வந்து பேர்ந்து நடுப்பகுதி மக்களை கவர்வதற்கான முயற்சியில் என்றால் அவ்வாறான மக்கள் அந்த போராட்ட குணம் கொண்டவர்கள். அவர்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற பொழுது அந்த மாற்றம் என்பது நடக்கும். இப்பொழுது பார்த்தீர்களானால் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இன்று அழிந்து போயிருக்கின்ற அந்த வழுக்கையாறு என்பது ஒரே ஒரு ஆறு, யாழ்ப்பாணத்துக்குரிய ஆறாக இருந்தது வழுக்கையாறு. அந்த வழுக்கையாறின் தடங்களில் தான் நாங்கள் இந்த வெளிநாட்டு அதாவது அந்த குடியேற்றவாசிகளாக வந்தவர்களோ அல்லது சிங்களவர்களின் வருகைகளின் தடங்களையோ காண்கின்றோம். அது கந்தருடையாக இருக்கட்டும் அல்லது முடிகின்றமா அந்த மற்ற இடங்களாக இருக்கட்டும் பார்த்துக்கிறார்கள். அது அந்த வழித்தடங்கள். அவ்வாறாகத்தான் ஆரம்ப காலத்தில் நடந்த விடயங்களை கூட இவரது உள்ளக தகவல்களின்படி இவர் கூட இந்த 3 கட்டமைப்புகளை கொண்டர முயல்கின்றார். அதாவது தமிழர்கள் சார்ந்த வடமாகாணம், மற்ற கண்டி மாகாணம், மற்ற அந்த 3 ருகுண என்கின்ற 3 கட்டமைப்பை கொண்டு வந்து அதன் மூலமான ஒரு தீர்வுக்கான முயற்சியை கொண்டு வருவதற்காக அல்லது இவ்வாறு அரச
ஆட்சி காலங்களில் இருந்ததோ அதற்காக முயல்வதான தகவல்கள் வெளிவந்தாலும் அதற்கான நடவடிக்கைகளை காணவில்லை. ஆனால் உண்மையிலே அவர்களுக்கு பாராங்கல் என்று சொல்வதை விட அது ஒரு இனிப்பான சுமை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை அவர்களுக்கு கொடுப்பதாகவும் அவர்கள் எவ்வாறு திண்டாடி கொண்டிருந்தார்களோ அவர்களே இன்று அமைச்சர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருப்பதாகவும் இருந்த பொழுதிலும் அவர்கள் பயணிக்க முயற்சிக்கின்ற வழி என்பது மக்கள் ஆதரவை பெறுவதற்காக பொது போக்குவரத்தில் பயணிக்கின்றார்கள் அல்லது பாதுகாப்பு வாகனங்கள் இல்லாமல் பயணிக்கின்றார்கள். அவ்வாறான நிலைமைகள் மூலம் ஒரு சாதாரண தன்மையை ஏற்படுத்த முயல்கின்றார்கள். ஆனால் இதற்கும் தீர்விற்கும் இடையே நாங்கள் இணைத்து பார்க்க முடியாது என்று சொன்னால் வடக்கு கிழக்கோ அல்லது ஏனைய பகுதிகளோ அரசாங்க நிர்வாகம் என்பது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அவர்களுடைய கொடுப்பனவு என்பது அரசு அதிகாரிகளுக்கு சென்று கொண்டே இருக்கின்றது. மக்களுக்கான பங்களிப்புகளும் சென்று கொண்டே இருக்கின்றன. ஆமாம், இதே நேரத்தில் இந்த நாட்டை தொடர்ந்து வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லாத ஒரு இயல்மையை அவர்கள் தொடர்ந்து பேண வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது. அல்லாவிட்டால் அவர்களுடைய செல்வாக்கு மீண்டும் சரியக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகின்றது. அடுத்த நேரே சந்திப்போம். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க. ஆமாம், ராஜன் காய்க்கிறேன். சொல்லுங்க ராஜா. ஆமாம், என்னென்று சொல்லி சொன்னா, முதலாவது என்னுடைய தமிழக கட்சி மறைந்த தலைவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இளைஞர் பேரவையிலிருந்து வந்த ஒரு ஆள், சாதாரண குடும்பத்தில் இருந்து அவர் வாழ்ந்து துவங்கி இன்று வரைக்கும் தமிழுக்காக அறவாதி காலம் என்றாலும் விசுவாசமாக உழைத்திருக்கின்றார். தமிழ் உணர்வோடு உணர்த்திருக்கிறார். அது பேர்ந்து வழக்கமாக வார எல்லாருக்கும் வார ஒரு மன ஆசையும் அதுகளும் வந்தபடியினால் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தி தன்னுடைய செல்விஷா இருந்து இயங்கி இருக்கிறார். எனிவே, ஆனால் அனுரகுமார திசாநாயக்க எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் இன்று அவருடைய வீட்டுக்கு விஜயம் செய்தது என்னை பொறுத்தவரையில் ஒரு மிகவும் உயரிய மரியாதையை அவர் வழங்கியுள்ளார் என்றதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. அதே நேரம் எத்தனையோ தமிழ் தலைவர்கள், திரு எஸ்.ஜே.வி. செல்நாயகம், திரு ஜி.ஜி. பொன்னம்பலம் அவருடைய பூத உடல் கொழும்பில் இருந்தபடியினால் அந்த நேர ஜனாதிபதியாக இருந்த திரு ஜெயா வட்னாவு அவர்கள் விஜயம் செய்தார்கள். ஆனால் அதை விட கொழும்பில் இருந்த பூத உடலுக்கு வழக்கம் செலுத்தி இருக்கிறார்களே ஒழிய யாழ்ப்பாணத்துக்கு அவர் போன இடத்துல போனாரோ என்னமோ அதுக்குரிய ஒரு இடத்தை, ஒரு நேரத்தையும் ஒதுக்கி அவருக்கு மரியாதை கொடுத்ததுக்கு நாங்கள் அவருக்குரிய மரியாதையை நாங்கள் கொடுக்கத்தான் வேண்டும். இன்று எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து 11-12 பிரதமர்களும் ஜனாதிபதிகளும் சேர்த்து 11-12 பேர் வித்தியாசமான கட்சிகளில் வந்திருக்கிறார்கள். ஒருவருடன் கூட எங்கட தமிழ் இனம் என்ன மாதிரி ஒரு கோஆபரேட் பண்ணி ஒரு சேர்ந்து எங்களுக்குரிய ஒரு சலுகைகளை பெற வேணும் என்று ஒரு நாளும் கதைத்தது இல்லை. எது எடுத்தாலும் எட்டா போட்டி. ஜனாதிபதிக்கு எவ்வளவோ தலைவடிகள் இருக்கின்றது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப அவர் 11 வழக்குகளை செய்து கொண்டிருக்கின்றார். பழைய ஜனாதிபதியின் முதல்வர்கள் இதுவரை அரெஸ்ட் பண்ணி எத்தனையோ இதுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யலுமே ஒழிய உடனடியாக வந்து கேம்புகள் எல்லாத்தையும் பூட்டி தமிழருக்கு காணிய கூட என்று சொல்லி இயலாது. ஆனபடியினால் அவருடைய முயற்சிக்கு நாங்கள் ஒத்தாசையாக இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் பெற முயற்சிக்க வேணும், அவர்களுடன் எதிர்த்து இல்லாம. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. பல நேர்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீர்கள். அதே நேரத்தில் ஜனாதிபதி சென்ற பொழுது வேலையில்லா பட்டதாரிகள் தங்களுடைய வேலை நியமனத்தை உடனடியாக வழங்குமாறு கூறி ஜனாதிபதிக்கு கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை நடத்த வேண்டாம் என்று நீதிமன்ற தடை உத்தரவு பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதிலும் நீதிமன்றம் அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை நடத்துமாறு அனுமதியை வழங்கியிருந்தது. ஆகவே ஜனாதிபதி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் நேரடியாக இந்த போராட்டமும் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இது தொடர்பான தகவல்களை ஜனாதிபதி வழங்கவில்லை. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சுரேஷ்? நிச்சயமாக இந்த தமிழ் இளைஞர்கள் தங்களுக்குரிய பட்டதாரிகள் தங்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கைக்கான விடுப்பு என்பது நிச்சயமாக இந்த ஆளுநர், வடமாகாண ஆளுநர் ஊடாக செல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. இவ்வாறு செல்லாமல் இவ்வாறான ஒரு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபடுவதற்கான தேவை ஏற்பட்டிருப்பதை அது அவர்களுக்கு ஒரு பரிவர்த்தனை இல்லை என்பதை காட்டுகின்றது. நிச்சயமாக சிங்களவர்கள் பெரும்பகுதியாக அதாவது அரச உத்தியோகங்களுக்கு நியமிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு தெரிந்த உண்மையாக இருக்கின்ற நிலையில் அதை சரி செய்ய வேண்டிய நிலைமை என்பது இந்த வடக்கு மாகாண
மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் ஆகிய இந்த 4 அல்லது 5 அமைச்சர் உட்பட மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் உட்பட இந்த ஜனாதிபதியால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்றபடியால் அவர்கள் இதற்கான தளத்தை இவர்கள் மூலம் அமைத்து செல்வதுதான் ஒரு ஆரோக்கியமான வழியாக இருக்கும். அவர்களுடைய பிரதிநிதியாகவே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒரு அமைச்சர் மற்றும் ஆளுநர் என்பவர் நிச்சயமாக தன்னால் முடியாமல் விட்டால் தான் இந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்வேன் என்கின்ற கருத்தை சொன்னவராகவும் இந்த அரசு காலத்தில் தான் எங்களால் பல விடயங்களை செய்ய முடியும் என்கின்ற கருத்தை சொன்னவராகவும் இருக்கின்ற காரணத்தால் அவர்களை அணுகுவதுதான் சால சிறந்தது. அதைத்தான் உங்களுடைய அந்த கேள்விக்கான பதிலாக கூற முடிகின்றார். பல நேர்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீர்கள். இன்றைய தலைப்போடு சம்பந்தமாக நிகழ்ச்சியின் நிறைவில் நீங்கள் என்ன விடயத்தை கூற விரும்புகின்றீர்கள்? ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க இங்கே பேசிய விடயங்கள் மற்றும் ஏனைய விடயங்களுடைய தொகுப்பாக நீங்கள் என்ன விடயத்தை சொல்ல விரும்புகின்றீர்கள்? அதாவது அங்கே உள்ள மக்களுடைய நாடி பிடிப்பை அறிந்த நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள், அதில் வெற்றியை பெறுகின்றார்கள். அதாவது அவர்கள் செல்கின்ற கூட்டங்களுக்கு செல்கின்ற மக்கள் என்பனர் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்களா அல்லது தாங்களாகவே சென்றார்களா என்பதை நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம். அவ்வாறு செல்பவர்களின் தொகைகள் கூட அதிகரித்து செல்கின்றன. எனவே அங்கே உள்ள அந்த நடைமுறை சாத்தியமுள்ள விவகாரங்களை அல்லது மத்திய அரசு சார்பான விவகாரங்களை இனப்பிரச்சினை தீர்வோடு சம்பந்தப்படுத்தாமல் அதன் மூலம் பெறக்கூடிய வசதிகளை பெறுவதற்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஈடுபட்டிருக்கின்றார்களா என்றால் ஆம் என்றுதான் கூற வேண்டும். அவர்களுடைய முயற்சிகள் கூட, அரசின் முயற்சி கூட அதில் சில வேளைகளில் வெற்றி பெறும். ஆனால் அதற்காக தமிழர்களுக்கு பிரச்சனை இல்லை என்று கூற முயன்றால் அது ஒரு தவறான நிலைப்பாட்டை அங்கே ஏற்படுத்த முயலும் என்று சொன்னால் தமிழர் தரப்பு என்பதை தற்பொழுது கூட சந்திக்கின்ற பிரதானிகள், ராஜதந்திரிகள் போன்றோர் என்ன தீர்வு என்பதற்கான ஒரு வழியை, அதாவது இது எப்படி சொல்றேன் என்றால், அதாவது ட்ரூத் ஃபைண்டிங் அண்ட் ரிகன்சிலியேஷன், உண்மைகளை கண்டறிதலும் மீள இணைதலும். உண்மைகளை கண்டறிதல் என்பது தவிர்க்கப்பட்டால் மீள இணைதல் என்பதில் அந்த ஆரோக்கியம் இருக்காது. ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் அது ஒரு கிடப்பில் போடப்பட்ட விவகாரமாக இருக்கும். அது இவர்களுக்கு புரிந்திருக்கும். அதனை எவ்வாறு செய்ய போகின்றார்கள் என்பதைத்தான் இனிவரும் காலங்கள் கூறி நிற்கும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்களுக்கும் நன்றி. நாங்கள் மீண்டும் மற்றும் ஒரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.